மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பிறப்புக்கும் எல்லாம் இருக்கும் என்ற உயர்ந்த கோட்பாட்டின் வழியில் எல்லாருக்கும் எல்லாம் என்ற சமுதாய சிந்தனை அடித்தளமாக கொண்டு தனது சமூக நீதி பயணத்தை நமது அரசு முன்னெடுத்து வருகிறது. சமுதாயத்தின் அனைத்து தரப்பு மக்களையும் கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளை பெறுவதில் சம வாய்ப்புகளையும் சம உரிமைகளையும் கொண்டவர்களாக மாற்றுவதன் மூலம்தான் உண்மையான பரவலான பொருளாதார வளர்ச்சி அடைந்த சமுதாயமாக நாம் மாற இயலும். அந்த நோக்கத்தோடு தான் கல்வி, சமூகம் மற்றும் பொருளாதாரம் ஆகிய தளங்களிலும் அனைத்து தரப்பு மக்களிடையும் ஒரு சமநிலையை கொண்டு வருவதற்காக இடஒதுக்கீட்டு கொள்கை நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. இதனால் தாழ்த்தப்பட்டோர், பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சிறுபான்மையினர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் என சமுதாயத்தின் அனைத்து தரப்பு மக்களும் ஒருங்கே வளர்ச்சியடைய வழிவகை செய்து அதனை கடைபிடித்து வருகிறோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சமீப காலமாக சாதிவாரிய கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற கோரிக்கை பரவலாக பேசப்பட்டு வருகிறது. நேற்று முன்தினம் கூட இதே பேரவையில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மரியாதைக்குரிய உறுப்பினர் திரு கோகா மணி அவர்கள் பேசும்போது கூட சாதிவாரிய கணக்கெடுப்பை மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கருத்தினை தெரிவித்திருந்தார். சாதிவாரிய கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கருத்தும் என்பதை முதலில் இங்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இப்பொருள் குறித்து இந்த பேரவைக்கு முழுமையான விவரங்களை எடுத்துரைப்பது சரியானதாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது, அதாவது ஒன்றிய அரசால் மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டம், அதாவது சென்சஸ் ஆக்ட் 1948 கீழ் மேற்கொள்ளப்படும் ஒரு மாபெரும் பணி. இது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலிருந்து 100 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒன்றிய அரசால் நடத்தப்பட்டு வரும் ஒரு மாபெரும் பணி. மக்கள் தொகை தொடர்பான புள்ளி விவரங்கள் அனைத்தும் கணக்கெடுப்பின் மூலம் சேகரிக்கப்பட்டு ஒன்றிய அரசால் தொகுத்து வெளியிடப்படுகிறது. மக்கள் தொகை கணக்கெடுப்பை சட்டத்தின் பிரிவு 3 படி ஒன்றிய அரசுதான் மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த வேண்டும். ஆனால் பொதுவெளியில் பரவலாக தெரிவிக்கப்படும் ஒரு கருத்து என்னவென்றால், புள்ளி விவர சட்டம் 2008, அதாவது கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆக்ட் 2008 அடிப்படையில் சாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசு மேற்கொள்ளலாம் என்பதாகும். இந்த சட்டத்தின்படி மாநில அரசுகள் சமூக பொருளாதார புள்ளி விவரங்களை சேகரிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதை தவிர, இதே சட்டத்தின் பிரிவு 3 உட்பிரிவு ஆ என்படி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 7வது அட்டவணையில் உள்ள இனங்கள் தொடர்பாக புள்ளி விவரங்கள் சேகரிக்க இயலாது. அதாவது 7வது அட்டவணையில் தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 69வது இனமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அது மட்டுமல்ல, இச்சட்டத்தின் பிரிவு 32 படி மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டம் 1948 கீழ் கணக்கெடுக்கப்படும் மக்கள் தொகை தொடர்பான புள்ளி விவரங்களை சென்சஸ் டேட்டா சேகரிக்க இயலாது என்று மிகவும் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இப்பொருள் தொடர்பான தற்போது மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்நிலையில் பொதுவெளியில் சில தவறாக புரிந்து கொள்ளும்படி 2008ஆம் ஆண்டு புள்ளி விவரங்கள் சேகரிக்கும் சட்டத்தின் கீழ் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு மேற்கொள்ள இயலாது. சட்டப்படியாக நிலைக்கக்கூடிய கணக்கெடுப்பு என்றால் அது ஒன்றிய சட்டமான மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டத்தின் கீழ் தான் மேற்கொள்ள வேண்டும். எனவேதான் இப்பணியை ஒன்றிய அரசு மேற்கொள்வதுதான் முறையாக இருக்கும் என்று நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம்.
மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 246 படி மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஒன்றிய அரசின் பட்டியலில் வைக்கப்பட்டுள்ளது. 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மேற்கொள்ள வேண்டிய அடிப்படையான பணியான மக்கள் தொகை கணக்கெடுப்பினை 2021ஆம் ஆண்டு மேற்கொள்ளாமல் ஒன்றிய அரசு இன்று வரை காலம் தாழ்த்தி வருவதென்றால், முதல் ஆண்டு கோவிட் பெருந்தொற்றை காரணமாக சொன்னார்கள். தற்போது கோவிட் சென்று 3 ஆண்டுகளுக்கு மேலான பின்பும் அப்பணியை மேற்கொள்ளாமல் இருப்பது ஒன்றிய அரசு தன் கடமையை புறக்கணிக்கும் செயல் அல்லவா? மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நாம் தொடர்ந்து கோரிக்கை வைப்பது மக்கள் தொகை கணக்கெடுப்பை மட்டுமல்ல, அத்துடன் சேர்த்து சாதிவாரி கணக்கெடுப்பையும் உடனடியாக தொடங்க வேண்டும் என்று வலியுறுத்தி கடந்த 22/10/2023 அன்று மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்களுக்கு நான் கடிதம் எழுதியுள்ளேன். அவ்வாறு ஒன்றிய அரசு களப்பணியை மேற்கொள்ளும் போது கிடைக்கப்பெறும் புள்ளி விவரங்களின் அடிப்படையில் மாநில அரசு எடுக்கும் முடிவுகளுக்கும் ஏற்றும் சட்டங்களுக்கும் தான் சட்ட ரீதியான பாதுகாப்பு எப்போதும் இருக்கும். மாறாக அந்தந்த மாநில அரசுகள் ஒரு சர்வே என்ற பெயரில் புள்ளி விவரங்களை சேகரிப்பது, பின்னர் அதன் அடிப்படையில் சட்டங்களை ஏற்றுவது என்றால் அது பின்னொரு நாளில் நீதிமன்றங்களால் ரத்து செய்யப்படும் வாய்ப்புள்ளது. எனவேதான் இந்த காரணங்களின் அடிப்படையில் ஏற்கனவே தாமதப்படுத்தப்பட்டுள்ள தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பை ஒன்றிய அரசு உடனடியாக தொடங்க வேண்டும் என்றும், அத்துடன் சாதிவாரியான மக்கள் தொகை கணக்கெடுப்பையும் சேர்த்து நடத்த வேண்டும் என்றும் இந்த பேரவை வாயிலாக பின்வரும் தீர்மானத்தை நான் முன்மொழிய விரும்புகிறேன். தீர்மானம்: இந்திய மக்கள் அனைவருக்கும் கல்வி, பொருளாதாரம், வேலைவாய்ப்பு ஆகிய அனைத்திலும் சம உரிமையையும் சம வாய்ப்பையும் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் திட்டங்களை தீட்டி சட்டங்கள் ஏற்ற வழிவகை செய்ய சாதிவாரியான மக்கள் தொகை கணக்கெடுப்பு அவசியம் என்று இப்பேரவை கருதுகிறது. எனவே 2021ஆம் ஆண்டு மேற்கொண்டிருக்க வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பை உடனே தொடங்க வேண்டும் என்றும், அத்துடன் இம்முறை சாதிவாரியான கணக்கெடுப்பையும் இணைத்தே நடத்த வேண்டும் என்றும் ஒன்றிய அரசை பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகிறது. இந்த தீர்மானத்தை மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவரும் ஒருமனதாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டு அமைகிறேன். நன்றி. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கின்ற தீர்மானம் மிக முக்கியமான தீர்மானம். எல்லா கட்சி தலைவர்களும் பேசுவதற்கு உங்கள் ஆர்வமாக இருக்கின்றீர்கள். இருந்தாலும் இன்று 8 மானிய கோரிக்கைகள் நடைபெற இருக்கின்றது. ஆகவே அதையும் மனதில் வைத்து பேச வருகின்றவர்கள் இதன் மீது சுருக்கமாக ஒரு 2 நிமிடங்கள் பேச வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு உறுப்பினர் வேல்முருகன் அவர்களிடம் 2 நிமிடம்னா 5 5ன்னா 10 கேட்பீங்க, 10ன்னா 20 கேட்பீங்க. எந்த பேப்பரும் இல்லாமல் மணிக்கணக்காக பேசுறதுக்கு மாண்புமிகு உறுப்பினர் உங்களுக்கு தெரியும். இந்த அவையில் நிறைய பேசுறீங்க. தயவுசெய்து 2 நிமிடங்களில் பேசி நீங்கள் ஆரம்பித்து தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இதனுடைய முக்கியத்துவத்தை கருதி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையும் தங்களையும் சந்தித்து இதில் விரிவாக பேசுவதற்கான வாய்ப்பு தர வேண்டும். இது ஒரு சமூக நீதியான ஒரு சூழலில் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பிரச்சனையை குறித்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த தீர்மானத்தில் முன்மொழிந்து வாசித்தளித்து நிறைவேற்றி தருவதற்கு கோரியதற்கு முன்பாக அவருடைய முன்னுரை என்பது முழு மனதோடு நான் ஏற்கிறேன். அதில் எல்லளவும் எனக்கு மாற்று கருத்தில்லை. ஆனால் இந்த சூழலை அரசியல் ரீதியாக சிலர் வெளியில் கையாளுகின்ற போது சமூக நீதியின் பிறப்பிடமாகவும் சமூக நீதியை காத்த தலைவராகவும் வாழ்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் வழித்தோன்றலாக இருக்கின்ற மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் சமூக நீதிக்கு எதிரானவர்கள் என்கிற கருத்தை சித்தரிக்கிறவர்களுக்கு எதிராக சில செய்திகளை நான் சில நிமிடங்கள் அதிகமாக எடுத்து பதிவு செய்ய வேண்டும். குறிப்பாக இந்த இடஒதுக்கீட்டு பிரச்சனை வந்த காலத்தில் அதிமுக ஆட்சியின் போது போராட்டம் நடந்தது, துப்பாக்கி சூடு நடந்தது, 1,50,000 வழக்குகள் சுமந்தோம், அதுக்கெல்லாம் நீதி கேட்டோம், சந்திப்பதற்கு நேரம் கேட்டோம், தர மறுத்தார்கள்.
கலைஞர் அவர்களுக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு மருத்துவர் ஐயா உள்ளிட்ட 23 சங்க தலைவர்களை அழைத்து 108 சாதிகளுக்கும் சேர்த்து இடஒதுக்கீட்டை வழங்கினீர்கள். மிக பிற்படுத்தப்பட்ட சமுதாயமாக இருந்த விவசாயி கூலிகளாக இருந்த ஏழை வன்னியர் சமூகம் உள்ளிட்ட 108 சமூக மக்கள் இன்றைக்கு IAS ஆக IPS ஆக நீதிபதியாக எல்லா துறைகளிலும் கோலோச்சுவதற்கு வாய்ப்பளித்தது முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் திமுக அரசு. எல்லளவும் எனக்கு மாற்றம் இல்லை. ஆனால் இன்றைக்கு அந்த சமூகத்து மக்கள் ஏன் தனி ஒதுக்கீடு கேட்டார்கள் என்கிற பிரச்சனையிலிருந்து இதை நாம் ஆய வேண்டும். தமிழ்நாட்டினுடைய வெளிமாநிலங்களுடைய வருகை இன்னைக்கு வட இந்தியாவை சேர்ந்தவர்கள் சுமார் 1 கோடி பேர் வருகின்றிருக்கிறார்கள். இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய மக்களுடைய பிரதிகளாக இருக்கிற நம்முடைய சமூகத்தை சார்ந்த மக்களுக்கு கிடைக்க வேண்டிய இடஒதுக்கீட்டு உரிமையை இங்க இருக்கிற பியூரோகிரசியில் இருக்கிற தவறுகளின் காரணமாக இந்த சமூகத்தினுடைய TNC MBC SC என்கிற சான்றிதழ்களை வாங்கி 1 கோடிக்கு மேற்பட்ட வட இந்தியர்கள் இந்த சலுகைகளை கைப்பற்றிக் கொள்கிறார்கள். நம்பர் 1. நம்பர் 2, அண்டை மாநிலங்கள் கேரளா, ஆந்திரா, கர்நாடகா இந்த மாநிலத்திலிருந்து வாழக்கூடியவர்கள் இந்த சமூகங்களுக்கு கிடைக்க வேண்டிய இடஒதுக்கீட்டை பயன்பெற்று அவர்கள் இங்கே எல்லா துறைகளிலும் தற்போது கோல வச்சுக்கிறார்கள். இதை ஒரு ஆய்வுக்கு நான் எடுத்துக்கொண்ட போது இதே மாதிரி தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் இந்தியாவில் பிரிதொரு மாநிலத்தில் அரசு பதவிகளில் கோல வச்சுக்கிறார்கள் என்று சொன்னால் 0.1% கூட இல்லை என்பதை என்னால் ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்க முடியும். ஆதலால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை நான் கேட்பது, வன்னியர்களுக்கான 10.5 இடஒதுக்கீடு மதுரை நீதிமன்றத்திலும் உச்சநீதிமன்றத்திலும் தடை செய்யப்படவில்லை. அது என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், வன்னியர்கள் அதிகமாக வாழ்கிறோம், எங்களுக்கு TNPC உள்ளிட்ட உயர் பதவிகளில் இடம் கிடைக்கவில்லை எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு என்கிற அந்த குறையை தீர்ப்பதற்கு அதிமுக அரசு தேர்தலுக்காக அவசர காலத்தில் 4:30க்கு தேர்தல் ஆணையம் பொறுப்படுத்திக் கொண்டு அறிவிப்பதற்கு முன்பாக அவசரமாக நிறைவேற்றப்பட்ட அந்த சட்டம் இன்றைக்கு ஏற்புடையதல்ல. எந்த தரவுகளின் அடிப்படையில் இதை நீங்கள் தந்தீர்கள் என்று கேட்டிருக்கிறார்கள். அப்ப தரவுகள் தர வேண்டும் என்று சொன்னால் மாநில அரசு, நீங்கள் மத்திய அரசுடைய 32 விதி 1942 சென்சஸ் சட்டம் அத்தனையும் நான் அறிவேன். இதை குறித்து 5 உயர்நீதிமன்றத்துடைய நீதிபதிகளை கொண்டு 1 மாத காலம் டெல்லியிலே தங்கி நானும் அதிலே வழக்காளராக சேர்த்துக் கொண்டு மிக விவரமாக இதை விவரித்து கையில் வைத்திருக்கிறேன். தரவுகள் கேட்கிறது உச்சநீதிமன்றம். தரவுகளை கொடுத்தால் கண்டிப்பாக நாங்கள் தருகிறோம் என்கிற அடிப்படையில் தான் நீதிமன்றத்துடைய தீர்ப்புகள் அமைந்திருக்கிறது. பாரா 68, 73. நான் இங்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வேண்டுவது, நீங்கள் அந்த தரவுகளை எடுப்பதற்கு நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு கூட தமிழ்நாட்டில் எடுக்க வேண்டாம். இந்த தீர்மானத்தில் ஒரு திருத்தத்தை செய்யுங்கள். ஒன்றிய அரசு நீட்டுக்கு நாம் தீர்மானம் நிறைவேற்றணும், ஏத்துக்கல. 7 பேர் விடுதலைக்கு தீர்மானம் நிறைவேற்ற ஏத்துக்கல. கச்சத்தீவுக்கு தீர்மானம் நிறைவேற்ற ஏத்துக்கல. இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய காவேரி உரிமை, முல்லைப்பெரியாறு, பாலாட்சி சிக்கல் எல்லா பிரச்சனைகளும் இரு அரசுகளுமே பல்வேறு தீர்மானங்களை நாம் இயற்றி ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வைத்திருக்கிறோம். ஒன்றியத்தில் ஆண்டு கொண்டிருக்கிற அரசுகள் அத்தனை தீர்மானங்களையும் தமிழர் உரிமை, தமிழ்நாட்டின் உரிமை, சமூக நீதி போன்ற கோட்பாட்டு விடயங்களிலே நேர் எதிராக இருக்கிற காரணத்தினால் அவர்களுடைய இந்த தீர்மானத்தை நாம் மதிக்கப் போவதில்லை. தளபதி, உங்கள் காலத்தில் முத்தமிழர் கலைஞர் அவர்களுக்கு கிடைத்த அந்த சமூக நீதி காக்கின்ற பொறுப்பு கிடைக்காமல் தவறிவிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால் தளபதி அரசும் தொடர்ந்து தலைவர் கலைஞர் வழியில் சமூக நீதியை மீட்டுக் கொடுத்தது. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தமிழ்நாட்டில் வாழ்கின்ற அனைத்து சாதிகளுக்கும் மோதலும் பிளக்குகளும் காயங்களும் வராத வண்ணம் அவர்கள் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு வேலை வாய்ப்பு உரிமையை வழங்குவதற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு ஒன்றுதான் சரியாக இருக்கும். அப்படி இல்லை என்று சொன்னால் இந்த 10.5% உச்சநீதிமன்றத்தில் கேட்ட தரவுகளை தயார் செய்வதற்கான ஒரு புள்ளி விவரங்களை சேகரித்து வழங்கி அந்த மக்களுக்கான இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும். விக்கிரவாண்டியில் 9 தியாகிகள் உயிர் நீத்த இடம், அங்கு சாதிய நெருப்பு இப்போது பற்றி எரிகிறது. அதனால் திமுக மந்திரிகளோ நானோ வாக்கு கேட்கின்ற போது போன தேர்தலில் தளபதி அவர்கள் கொடுத்த வாக்குறுதி, அதற்கு பிறகு கொடுத்த வாக்குறுதி, சட்டமன்றத்தில் 10.5% நான் காத்து தருவேன் என்று நீங்கள் கொடுத்த வாக்குறுதி, இது எல்லாம் இன்றைக்கு தேர்தல் காலத்தில் பேசும் பொருளாக அரசியல் எதிரிகளால் மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை ஒரு தாழ்மையான உங்கள் கவனத்திற்கு நான் கொண்டு வருகிறேன். இந்த அரசையோ உங்களையோ சட்ட அமைச்சரையோ சமூக நீதித்துறை அமைச்சரையோ குறை சொல்வது, பிற்படுத்துறை அமைச்சரை குறை சொல்வது என்னுடைய நோக்கம் அல்ல. இதில் இருக்கிற பிரச்சனைகளை பாருங்கள். தமிழ்நாட்டில் என்னதான் நாம் தமிழராய் உரணியில் திரள்வதற்கு கூப்பாடு போட்டாலும் சாத்தியம் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் சாதிய ரீதியான விஷயங்களில் தொட்டுவிட்டால் அது சமூக நிலையத்திலே ஒரு பதட்டத்தை உருவாக்கும். அதனால் முடிச்சிட பேரத்தில் அதனால் நான் வேண்டுவது, நீங்கள் தீர்மானத்திற்கு முன்மொழிவதற்கு முன்பு சொன்ன கருத்துக்கள் அத்தனையும் நான் ஏற்கிறேன். இருந்தாலும் நீங்கள் இந்த தீர்மானத்தில் ஒன்றிய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை மக்கள் தொகை கணக்கோடு சேர்த்து நடத்த ஏற்பாடு பண்ணுங்க. அதற்குரிய அரசியல் அழுத்தங்களை 40 எம்பிக்களை கொண்டு கொடுப்போம். அப்படி இல்லை என்றால் தமிழ்நாடு அரசு இதற்கான விவரங்களை சேகரித்து நாளை உச்சநீதிமன்றங்களோ ஏனைய அமைப்புகளோ கேள்வி எழுப்புகின்ற போது தருவதற்கான தரவுகள் நம் இடத்தில் இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே அதற்கான உத்தரவுகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பிறப்பிக்க வேண்டும். இந்த தீர்மானத்தில் அதற்கான திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் என்ற வேண்டுகோளை இந்த நேரத்தில் வைத்து
நீங்கள் தான் சட்டநாதன் கமிஷன் அமைத்தீர்கள். தலைவர் கலைஞர் தான் அமைத்தார். அம்பாசகர் கமிஷன் அவர் தான் அமைத்தார். ஜஸ்டிஸ் ஜனார்தன கமிஷனை அவர் தான் அமைத்தார். தற்போதைய பாரதிதாசன் கமிட்டியை நீங்கள் தான் அமைத்தீர்கள். அதிமுக அரசு குலசேகரன் கமிட்டி அமைத்திருக்கிறது. இவர்கள் எல்லாம் மிக சமூகத்தில் மதிக்கத்தக்க உயர்நீதிமன்ற உச்ச நீதிமன்றத்தை பணியாற்றியவர்கள். அதனால் தயவு செய்து மண்டாடி கைகூப்பி தளபதி அவர்களை கேட்கிறேன், மற்றவர்களுக்கு இடமளிக்காமல் நீங்கள் தலைவர் கலைஞர் வழியில் தமிழ்நாட்டில் சமூக நீதி நிலைநாட்டுவதற்கு தீர்மானத்தில் கொண்டு இருக்கிற சமநீதி, சமூக நீதி, வேலைவாய்ப்பு, கல்வி, பொருளாதாரம் அனைத்து மக்களுக்கும் கிடைப்பதற்கான வழிவகையை உங்கள் காலத்தில் எட்டுவதற்குரிய நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து இந்த அரசின் தீர்மானத்தை வரவேற்று இந்த திருத்தொற்றுடன் கொண்டு வர வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு ஈஸ்வரன், மாண்புமிகு வேல்முருகன் எல்லாம் சொல்லிட்டாங்க. சுருக்கமா மற்றவங்க பேசுங்க, முடிஞ்ச அளவு சுருக்கமா. அவர் வன்னியர்களுக்காக பேசியிருக்காரு. அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுது. அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுது. ஈஸ்வரன் பேசுங்க. ஈஸ்வரன் ஒரு செகண்ட் பக்க சீட் அவர்கள் சண்டைக்கெல்லாம் போறோம். ஈஸ்வரன் ஒரு நிமிஷம் மைக் கொடுங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சதாசிவா நீங்க கொடுக்க சொல்றீங்களா வேல்முருகனுக்கு? வேல்முருகன் வெளியில இருக்கிய பேசுப்பா ஒரு நிமிஷத்துல. பேரவைத் தலைவர் அவர்களே, நான் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து வெளியேறி இருந்தாலும் அந்த கட்சியின் இணை பொதுச் செயலாளராக, கொறடாவாக, இரண்டாம் கட்ட தலைவராக பணியாற்றிய போதும் நான் சாதி ரீதியான கட்சியை தொடங்கவில்லை. உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கும் இந்த மண்ணில் வாழ்ந்த 7 கோடி மக்களுக்குமாக தமிழக வாழ்வுரிமை கட்சி என்கிற கட்சி பொது கட்சி தேர்தல் ஆணையத்தால் பதிவு செய்யப்பட்டு நான் தேர்தல் களத்தில் இருக்கிறேன். ஆனால் ஒரு சாதிய வட்டத்துக்குள் என்னை சுருக்கி பார்ப்பதை நான் ஏற்கவில்லை. ஆனால் உறுப்பினர் ஈஸ்வரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு நாட்டிலே ஒரு சிலர் மட்டும் வளர்வதற்கு பேர் நாட்டினுடைய வளர்ச்சி அல்ல. அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு வளர்ச்சி தான் நாட்டினுடைய வளர்ச்சி. அந்த எண்ணத்திலே தான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 2021 எடுக்க வேண்டிய சாதிவாரி கணக்கெடுப்பை இன்னும் ஏதோ காரணங்களுக்காக தள்ளி போட்டுக் கொண்டிருக்கிற ஒன்றிய அரசை மக்கள் தொகை கணக்கெடுப்பு மட்டுமல்ல சாதிவாரி கணக்கெடுப்பும் சேர்த்து எடுக்க வேண்டும் என்ற இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார். கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக அந்த தீர்மானத்தை முழுமையாக வரவேற்கின்றோம். அப்படி சாதிவாரி கணக்கெடுக்கும் பொழுது, சாதிகளை கன்சாலிடேட் செய்யும் பொழுது ஒவ்வொரு சாதியிலும் பல பிரிவுகளாக இன்றைக்கு பேசப்படுகிறது. இப்போ முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் 1970களிலே கொங்கு வேளாள கவுண்டர்களை பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலிலே சேர்த்த போது கூட 16 பிரிவுகளை ஒன்றாக சேர்த்து கொங்கு வேளாள கவுண்டர்கள் என்ற பெயரை சூட்டி அதை பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலிலே சேர்த்தார். அதன் மூலமாக அந்த சமுதாயம் இன்றைக்கு பல்வேறு வளர்ச்சிகளை பெற்றிருக்கிறது. அப்படி அருந்ததியர் சமுதாயத்திலும் அதை போன்ற பல பிரிவுகள் இருக்கிறது. அதனால வருங்காலத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்கும் பொழுது அந்தந்த சாதிக்குள் இருக்கிற உட்பிரிவுகளை ஒற்றுமைப்படுத்தி ஒரே பெயராக, இது தேவர்களிலும் உண்டு, எல்லோரிலும் உண்டு, அதை செய்ய வேண்டும் என்ற அந்த கோரிக்கையும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒன்றிய அரசிற்கு வைக்க வேண்டும். அதே போல பொருளாதார சமூக நிலைப்பாடுகள் என்பது ஒவ்வொரு சாதியிலும் இருக்கிறது. ஒரு சாதிக்கு இடஒதுக்கீடு கொடுத்து விட்டால் அந்த சாதி முழுவதும் வளர்ந்து விட்டதாக அர்த்தம் அல்ல. எந்த ஒரு சாதியில் இருக்கிற அந்த இடஒதுக்கீட்டினால் பயன்பெற்றவர்கள் அரசு அதிகாரிகளாக பல்வேறு வளர்ச்சிகளை பெற்றிருக்கும் பொழுது அவர்கள் குழந்தைக்கு இருக்கிற வாய்ப்பு அதே சாதிக்குள் இருக்கிற அடிமட்டத்தில் இருக்கிற மக்களுக்கு கிடைப்பது கிடையாது. அதை உறுதி செய்ய வேண்டும். ஒவ்வொரு சாதியிலும் இருக்கிற அடித்தட்டு மக்கள் வளர வேண்டும். அப்படி அந்த வகையிலும் அதை ஆலோசித்து அப்படிப்பட்ட தீர்வுகளுக்கான அந்த கோரிக்கைகளையும் உள்ளடக்கி இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்தால் எல்லோரையும் உள்ளடக்கிய ஒரு வளர்ச்சி வரும். அதே போல இப்போது 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற்று 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களை நாம் அங்கே வைத்திருக்கின்றோம். 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மூலமாக மட்டுமல்லாமல் இந்தியா கூட்டணியினுடைய அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வாயிலாக
இந்த அழுத்தத்தை ஒன்றிய அரசுக்கு கொடுப்பதற்கான அந்த முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை வைத்து இந்த முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கிற இந்த தீர்மானத்தை வரவேற்று அமர்கிறேன். நன்றி, வணக்கம். முனைவர் எம்.ஹெச். ஜவாஹர்லால். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 2021 மக்கள் தொகை கணக்கெடுப்பை உடனடியாக ஒன்றிய அரசு நடத்த வேண்டும், அத்தோடு சேர்ந்து சாதிவாரி கணக்கெடுப்பையும் நடத்த வேண்டும் என்ற இந்த தீர்மானத்தை மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக நான் ஆதரிக்கின்றேன். இந்தியாவிலே முதலாக 1931 மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சேர்ந்து சாதிவாரி கணக்கெடுப்பும் நடத்தப்பட்டது. அப்போது இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர்கள் 52 விழுக்காடு இருக்கிறார்கள் என்ற தகவல் வெளியானது. இப்போது இருக்கக்கூடிய அனைத்து இடஒதுக்கீடுகளும், அது மண்டல் கமிஷன் அளித்திருக்கின்ற 27 விழுக்காடு இடஒதுக்கீடாக இருந்தாலும் கூட, அந்த 1931 எடுத்த அந்த சாதிவாரி கணக்கெடுப்பின் அடிப்படையிலே தான் நடந்திருக்கின்றது. இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த தீர்மானத்தை 2009 சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய ஒரு அமர்வு, அதில் இருந்த பிறகு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருந்த எல்பி தர்மாராவும் அந்த அமர்விலே இருந்தார். அவர்கள் ஒரு தீர்ப்பை சொல்கிறார்கள். 1931 பிறகு பட்டியலின மக்கள், பழங்குடியின மக்கள், இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய மக்கள் தொகை பன்மடங்கு அதிகரித்து விட்டது. இந்த சூழல்ல ஒன்றிய அரசு மீண்டும் புதிதாக சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க வேண்டும். This is the manner to achieve the goal of social justice in its true sense. சமூக நீதியே அதனுடைய உண்மையான அர்த்தத்தில் நிலைநாட்ட வேண்டும் என்றால் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்று அந்த தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த தீர்ப்பினுடைய பிரதிபலிப்பாகத்தான் முதலமைச்சர் அவர்களுடைய இந்த தீர்மானம் அமைந்திருக்கின்றது. இப்போது மிக முக்கியமான ஒரு கேள்வி இங்கே எழுப்பப்பட்டு இருக்கிறது. மாநிலங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தலாமா என்று முதலமைச்சர் அவர்களே குறிப்பிட்டார்கள், நடத்தலாம் என்று. பீகார் அரசு நடத்தியது. அதுல ஒரு கண்டுபிடிப்பு என்னவென்றால், அங்கு 15 விழுக்காடு மட்டுமே இருக்கக்கூடிய பொது பிரிவினர்களுக்கு பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் EWS 10% இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. ஆனால் 63 விழுக்காடு இருக்கக்கூடிய இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு 30 விழுக்காடு இடஒதுக்கீடு தான் வழங்கப்பட்டிருக்கின்றது என்ற தகவல் வெளியானது. இந்த அடிப்படையிலே பீகார் மாநில அரசு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான, அதாவது அந்த மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்ட சாதிவாரி கணக்கெடுப்பின் அடிப்படையில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு 65 விழுக்காடு இடஒதுக்கீடை வழங்கி சட்டமன்றத்தில் தீர்மானம் எல்லாம் நிறைவேற்றினார்கள். ஆனால் பட்னா உயர்நீதிமன்றம் அதை எதிர்த்து வழக்கு தொடுத்த போது பீகார் மாநில அரசு நடத்திய அந்த சாதிவாரி கணக்கெடுப்பின் அடிப்படையில் அந்த மாநில அரசு இடஒதுக்கீடை உயர்த்தியது செல்லாது என்று தீர்ப்பு வழங்கியிருக்கின்றது. எனவே இதற்கு மிக தெளிவாக ஒன்றிய அரசு தான் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும். அதுதான் ஒன்றிய அளவில் இருக்கக்கூடிய மண்டல் அறிக்கையின் அடிப்படையில் 50 விழுக்காடுக்கு மேல இன்னைக்கு இடஒதுக்கீடு அதிகரிக்க கூடாது. இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் மட்டும்தான் 69 இருக்கின்றது. அது முழுமையாக அனைத்து பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் செல்ல வேண்டும் என்றால் இந்தியா முழுவதும் 2021 காஸ்ட் சென்சஸ், அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தாமல் அது தாமதப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு உலகத்தில் உள்ள நாடுகளிலே 81 விழுக்காடு கோவிடுக்கு பிறகு மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்திவிட்டார்கள். நடத்தாத நாடுகள் என்ற பட்டியலை பார்க்கும்போது பொருளாதாரத்தில் அழிவடைந்திருக்கின்ற இலங்கை சென்சஸ் நடத்தவில்லை, லிபியா நடத்தவில்லை, ஈராக் நடத்தவில்லை, மியான்மர் நடத்தவில்லை. இப்படியான பலவீனமான நாடுகள், போர்கள் நடைபெற்று வரக்கூடிய நாட்டில் மட்டும்தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தவில்லை. இந்தியாவில் அந்த மாதிரி இல்லை. எனவே
உடனடியாக ஒன்றிய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும். அதோடு சேர்ந்து இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற இந்த குரல் சமூக நீதியினுடைய குரல் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் மந்திரை கோயில் பிரச்சனையை பின்தள்ளிவிட்டு இடஒதுக்கீடை முன்னேற்றி நடத்தியது. அதுக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் காங்கிரசினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் மிக விரிவாக பேசினார்கள். எனவே 40 தமிழ்நாடு எம்பிக்கள் மட்டுமல்ல, இந்தியா கூட்டணி எம்பிக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பையும் அதோடு சேர்ந்து சாதிவாரி கணக்கெடுப்பையும் நடத்துவதை வலியுறுத்த வேண்டும். எனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய தீர்மானத்தை மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக வரவேற்று அமர்கின்றேன். மாண்புமிகு உறுப்பினர் சின்னப்பா. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கொண்டு வந்த தீர்மானத்தை முழுமையாக ஆதரிக்கிறோம். கடந்த காலத்தில் இந்த சமூக நீதி வழங்குவதற்காக எடுக்கப்பட்ட பல நடவடிக்கைகள் நீதிமன்றத்தில் பல்வேறு காலகட்டங்களில் கேள்வி கேட்கப்பட்டு அது செல்லாது என்றும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய முயற்சியால் மண்டல் கமிஷன் மறைந்த பிரதமர் VP சிங் அவர்கள் அமுல்படுத்தும் போது அந்த மண்டல் கமிஷனால் ஏற்பட்ட நிகழ்ச்சிகள் எல்லாம் பல வகையில் அது நீதிமன்றத்திலும் போய் கேள்வி கேட்கப்பட்டு அதிலே பல மண்டல் கமிஷன்ல எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் வச்சிருக்காங்க. அதான் எக்கனாமிக் சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றத்தில் அதை தீர்ப்பு பண்ணியிருக்காங்க. அது போல இந்த சட்ட சிக்கல் வருது. அரசியல் அமைப்பு அடிப்படை சட்டத்திலேயே 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும். அப்போது எடுக்கின்ற போது பொருளாதாரம் மற்ற சமூக நிலைமை இதையெல்லாம் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பில் எடுத்தால்தான் எந்த சட்டம் செய்தாலும் அகில இந்திய அளவில் உச்ச நீதிமன்றம் ஒப்புக்கொள்கின்ற சூழ்நிலையே ஏற்படும். ஆகையினால இது குறுகிய வட்டத்தில் இதை எண்ணக்கூடாது. இது அகில இந்திய பிரச்சனை ஆகிறது. இன்றைக்கு நம்ம மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்தியா முழுவதும் சமூக நீதி பிரச்சனையை கொண்டு சென்று விட்டார். இந்திய கூட்டணி மூலம் இன்றைக்கு வடநாட்டிலும் அதனுடைய எதிரொலி இருக்கிறது. அரசியல் சட்டத்திற்கு எந்த சட்டம் சட்டமன்றத்திலோ அல்லது வேறு எங்கு செய்தாலும் அது அந்த சட்டம் உச்ச நீதிமன்றம் வரை ஒப்புக்கொள்ளப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. ஆகையினாலே அரசியல் சட்ட அமைப்பிலும் அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்டுள்ள அந்த அகில இந்திய அளவிலே ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அதில் சமூக நீதியை கொடுத்தால்தான் ஒரு நல்ல நீதி இந்திய அகில இந்திய அளவிலும் கிடைக்கும், தமிழ்நாட்டு மக்களுக்கும் சமூக நீதி கிடைக்கும் என்று சொல்லி இந்த முதலமைச்சருடைய கொடுத்த தீர்மானத்தை முழு மனதுடன் வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் டி. ராமச்சந்திரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2021ஆம் ஆண்டு ஒன்றிய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ஜாதிவாரி கணக்கெடுப்பும் சேர்த்து நடத்த வேண்டும் என்று மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கின்ற தீர்மானத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வரவேற்கிறேன். இன்றைக்கு வர்ணசிரம முறையில் ஜாதி கட்டமைப்பு பல ஆண்டுகளுக்கு முன்பே நடந்தேறியது. இந்த ஆதிக்க சக்திகளுக்கு எதிரான போராட்டமும் தமிழ் மண்ணில் பல ஆண்டுகளுக்கு முன்பே தொடங்கியது. புத்தர் காலம் தொட்டு இன்றைக்கு அயோத்தியதாச பண்டிதர், சிந்தனை சிற்பி சிங்காரவேலர், சர்பிடிசி தியாகராஜர், தந்தை பெரியார், பேரர் அண்ணா, ஜீவா, முத்தமிழர் கலைஞர் என நம்முடைய தமிழக முதலமைச்சர் வரை இந்த சமூக நீதி போராட்டம் தமிழ் மண்ணில் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சமூக நீதி காவலர் VP சிங் அவர்கள் துணிச்சலோடு அமுலாக்கிய மண்டல் கமிஷன் பரிந்துரைகள் புதிய அத்தியாயத்தை தொடங்கின. கடந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு 2021ஆம் ஆண்டு ஜாதி வாரி மக்கள் வாரி கணக்கெடுப்பெடுத்து அதில் பெரும்பான்மையான மக்கள் பின்தங்கி இருப்பது தெளிவாக இருக்கிறது. ஒரு நாட்டின் மக்கள் தொகையில் பல்வேறு உயர்த்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, தீண்டாமை கொடுமைக்கு உள்ளான பல்வேறு மக்கள் சமூகங்கள் உள்ளன. அந்த நாட்டின் படிப்பு, வேலை வாய்ப்பு போன்ற பல்வேறு வாய்ப்புகளில் எல்லா சமூகமும் தங்கள் சமூகத்தின் மக்கள் தொகைக்கேற்ப பங்கு பெற வேண்டும் என்றால் ஜாதிவாரி கணக்கெடுப்பு மிகவும் முக்கியம். ஆகவே எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும், இங்கு உயர்வு தாழ்வு இல்லாத நிலை வர வேண்டும் என்ற சமூக நீதி நிலைப்பாட்டை உருவாக்கிட நம்முடைய முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கின்ற இந்த தனி தீர்மானத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே வரவேற்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் VP நாகைமாலி. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இடஒதுக்கீட்டை
சரியாக அமல்படுத்த வேண்டும் என்று சொன்னால் சாதிவாரி கணக்கெடுப்பை நாம் துல்லியமாக நடத்த வேண்டியிருக்கிறது. இப்படி சாதிவாரி கணக்கெடுப்பை ஒரு மாநில அரசு நடத்த முடியும் என்று சொன்னாலும் கூட பீகார் அரசு நடத்திய அந்த சாதிவாரி கணக்கெடுப்பில் நீதிமன்றம் தலையிட்டு அதை நிறுத்தியதை ஒரு முன்னுதாரணமாக நாம் கொள்ள வேண்டியிருக்கிறது. அந்த வகையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பையும் சாதிவாரி கணக்கெடுப்பையும் மத்திய அரசு நடத்துவதுதான் பொருத்தமாக இருக்கும் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி, நமது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பையும் சாதிவாரி கணக்கெடுப்பையும் மத்திய அரசு இணைத்து நடத்த வேண்டும் என்று முன்மொழிந்திருக்கிற இந்த தீர்மானத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே வரவேற்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் சிந்தனைச்செல்வன். மாண்புமை பேரவைத் தலைவர் அவர்களே வணக்கம். இன்னா 40 இனியவை 40 என்பது பழந்தமிழருடைய பண்பாட்டு அடையாளம். நின்றது 40 வென்றது 40 என்பது இன்றைய தமிழர்களின் பெருமிதமாக இருக்கிறது. அது ஒரு கட்சியின் வெற்றியாக மாத்திரம் அல்லாமல் சமூக நீதி என்கிற கருத்தியலின் வெற்றியாக இருக்கிறது என்பதைத்தான் மாண்புமை முதல்வர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த தீர்மானம் மறு உறுதிப்படுத்துகிறது. ஆகவே அந்த அடிப்படையிலே மாண்புமை முதல்வர் அவர்களால் கொண்டு வரப்பட்டிருக்கிற மக்கள் தொகை கணக்கெடுப்பை ஒன்றிய அரசு உடனே நடத்த வேண்டும், அதோடு சாதிவாரி கணக்கெடுப்பையும் இணைத்து நடத்திட வேண்டும் என்கிற தீர்மானத்தை விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் அண்ணன் திருமா அவர்களின் சார்பில் மனம் நிறைந்து வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். மாண்புமை பேரவை தலைவர் அவர்களே, இதை போலவே கடந்த காலத்தில் இடஒதுக்கீட்டிற்கு பிற்படுத்தப்பட்டோருக்கு வழங்கப்படுகிற இடஒதுக்கீட்டிற்கு நேர்ந்த ஆபத்தொன்றை சுருக்கமாக பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். நாடு விடுதலை அடைந்த பிறகு செண்பகம் துரைராஜன் வழக்கின் அடிப்படையில் உச்சநீதிமன்றம் நீதி கட்சி கொண்டு வந்த கம்யூனல் ஜியோவை ரத்து செய்தது. உடனடியாக பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் தலையிட்டு போராட்டத்தை நடத்தினார். சட்ட அமைச்சராக புரட்சியாளர் அம்பேத்கர் நாடாளுமன்றத்தில் அந்த சட்ட திருத்தத்தை முன்மொழிந்து வாதாடி பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு தரக்கூடிய வகையில அரசமைப்பு சாசனம் 15 உட்பிரிவு 4 ஒரு திருத்தத்தை கொண்டு வந்தார். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரும் புரட்சியாளர் அம்பேத்கரும் எந்த பணியை செய்தார்களோ அதே பணியைத்தான் இன்று மாண்புமிகு முதல்வர் அவர்கள் செய்திருக்கிறார், செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே அவர் முன்னெடுத்திருக்கிற இந்த முயற்சியை மனம் நிறைந்து பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். அதே தருணத்திலே பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்கள் இங்கே குறிப்பிட்டதை போல 1931 எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது நிகழ்ந்தவை தொடர்ந்து பின்பற்றப்படுகின்றன. அதில் ஒரு பெருந்தவறு நிகழ்ந்தது என்பதை பணிவோடு இந்த மன்றத்திலே நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். 1921 எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பில் தமிழகத்தின் பெரும்பான்மையான சாதியாக சற்றேறக்குறைய 28 லட்சம் மக்கள் தொகை கொண்ட ஒரு சமூகமாக வன்னியர் சமூகம் இருந்தது. 24 லட்சம் மக்கள் தொகை கொண்ட சமூகமாக பறையர் சமூகம் இருந்தது. ஆனால் 1922 நீதி கட்சி பறையர் என்கிற சொல்லாடலை தவிர்த்து ஆதிதிராவிடர் என்கிற சொல்லாடலோடு அவற்றை பதிவு செய்ய வேண்டும் என்கிற முயற்சியை முன்னெடுத்து அரசாணை பிறப்பித்த பிறகு சரிபாதி மக்கள் ஆதிதிராவிடர்கள் என்றும் பிறர் பறையர் என்றும் பதிவு செய்கிற நிலை தொடர்கிறது. ஆகவே 1931 24 லட்சமாக இருந்த அந்த கணக்கெடுப்பு என்பது மாறி 15 லட்சம் ஆதிதிராவிடர்கள் என்றும் 11 லட்சம் பறையர்கள் என்றும் பதிவு செய்கிற நிலை உருவானது. மாண்புமை அண்ணன் ஈஸ்வரன் அவர்கள் இங்கே தெளிவாக சொன்னார். ஆகவே தாமாக முன்வந்து ஒரு பெருந்தொகுப்பில் தங்களை இணைத்துக் கொள்ளுகிற சமூகங்களை அத்தகைய பெருந்தொகுப்பிலேயே இணைக்க வேண்டும். ஆகவே ஆதிதிராவிடர் என்றும் பறையர் என்றும் சாம்பார் என்றும் பல்வேறு அடையாளங்களில் அடையாளப்படுத்தப்படுகிற இந்த மக்களை ஆதிதிராவிடர் என்கிற பொது தொகுப்பில் தாமாக ஏற்றுக்கொள்ளுகிற சமூகங்களின் இசைவோடு இதை செய்திட வேண்டும் என்கிற வேண்டுகோளையும் இந்த தருணத்தில் முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். மாண்புமை பேரவைத் தலைவர் அவர்களே, ஒன்றை மகிழ்ச்சியோடு நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். சமூக நீதி காவலர் ஐயா VP சிங் அவர்களை நாம் நினைவு கூறுகிறோம்.
அவரது காலத்திலே மண்டல் கமிஷன் அறிக்கை கொண்டு வரப்பட்ட போது சமூக நீதித்துறையினுடைய அமைச்சராக இருந்தவர் மாண்புமிகு ராம்விலாஸ் பாஸ்வான் என்பதை இங்கே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எப்பொழுதுமே பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய சமூக நீதிக்கான அந்த முனைப்பில் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள், இந்த மண்ணின் பூர்வகுடிகளாக இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் உடன்பட்டே இருந்திருக்கிறார்கள். ஆகவே அந்த அடிப்படையில் மனம் நிறைந்து 100 விழுக்காடு உழைக்கும் ஏழை எளிய மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் அனைவருக்கும் சமூக நீதி போய் சேர வேண்டும் என்கிற முனைப்போடு மாண்புமை முதல்வர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த தீர்மானத்தை ஆதரிக்கிறோம். இது வெற்றி பெறும் என்கிற நம்பிக்கையை பதிவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் நயினார் நாகேந்திரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த மன்றம் பல ஆண்டு காலமாக பல மரபுகளையும் நமது எதிர்கால சந்ததியர்களையும் உருவாக்கின்ற நலன் காக்கின்ற மன்றமாக பல்வேறு காலகட்டங்களில் விளங்கியிருக்கிறது. இன்றைக்கு நாம் எடுக்கக்கூடிய இந்த தீர்மானம் இன்னும் நாம் 234 பேர் மறைந்த பிறகும் கூட இன்னும் 200 ஆண்டுகள் ஆனாலும் அந்த சந்ததிகள் ஒருத்தருக்கொருத்தர் சண்டை சச்சரவு இல்லாமல் அண்ணன் தம்பிகளாக வாழ வேண்டிய அளவிற்கு முடிவுகளை எடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். ஜாதிகள் இல்லையடி பாப்பா என்று சொன்னார் பாரதியார். எனக்கு தமிழகத்தில் உள்ள எல்லோருக்கும் வேலை கிடைக்க வேண்டும், வட இந்தியாவில் இருக்கிற காட்டிலும் தமிழனுக்கு தமிழன் வேலை கிடைக்க வேண்டும் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதே நேரத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 208ஆம் அரசியல் பிரிவு 3 ஆவின்படி மாநில அரசு நடத்த வேண்டும் என்று சொன்னாலும் கூட அது நடத்த முடியாது என்று மாநில முதலமைச்சர் அவர்கள் இங்கே தெரிவித்திருக்கிறார்கள். எனக்கு முன்னாலே பேசிய மாண்புமிகு உறுப்பினர்கள் பீகார் மாநிலத்தில் அங்கே நீதிமன்றம் தடை செய்திருக்கிறது என்று சொன்னார்கள். ஏன் தடை செய்தது? அங்கு உள்ள பாராளுமன்ற உறுப்பினர் அவர் சொன்னார், என்னுடைய ஊரிலே கணக்கெடுப்பு நடத்தவில்லை, இந்த கணக்கெடுப்பு நடத்தியதில் தவறு இருக்கிறது என்று சொன்னதன் அடிப்படையிலும் பல்வேறு குளறுபடிகள் நடந்ததின் காரணமாகத்தான் அந்த நீதிமன்றம் தடை செய்தது. 2011ஆம் ஆண்டு நமது உள்துறை அமைச்சராக இருந்த மாண்புமிகு ப. சிதம்பரம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், ஜாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசாங்கம் தான் நடத்த வேண்டும் என்று அவர்கள் அன்றைக்கு சொல்லியிருக்கிறார்கள். ஜாதிவாரி கணக்கெடுப்பதில் எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இந்திய அரசு, பாரத அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பை நிச்சயமாக நடத்த வேண்டும், மாற்று கருத்து இல்லை. அதில் இந்த தீர்மானத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம். அதே நேரத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நிச்சயமாக மாநில அரசு அதை செய்ய வேண்டும், குளறுபடிகள் இல்லாமல் செய்து சமூக நீதி காக்கப்பட வேண்டும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை என்பதை தெரிவித்து அமர்கிறேன். சரி, மாநில ஒன்றிய அரசும் இடஒதுக்கீடு இருக்கு, இடஒதுக்கீடு கொடுத்து கொண்டு இருக்கு. அதனால அவங்க ஜாதிவாரி அடிப்படையில் தான் கொடுத்திருக்காங்க. அதையும் மனதில் வச்சுக்கிடுங்க. மாண்புமிகு உறுப்பினர் செல்வபிரந்தகை. மாண்புமிகு நயினார் நாகேந்திரன். நான் சொல்லிடுறேன். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஈஸ்வரன் இருக்கிறாங்க, கொங்கு வேளாளர் கவுண்டர், ஜாதியை தயவு சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. இன்றைக்கு அவர் இங்கே பிசியில் இருக்கிறாங்க. மத்திய அரசுக்கு போகும்போது ஓபிசின்னு போயிடுறாங்க. அவங்க பாண்டிச்சேரிக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் கம்யூனிட்டிக்கு வந்துடுறாங்க. மாநிலத்துக்கு மாநிலம் இந்திய அளவுல என்ன இருக்கோ அதை தான் கடைபிடிக்கிறாங்க. 27% விபி சிங், கலைஞர் அவங்களுடைய கோரிக்கை ஏற்று வந்த காலங்கள் அது. நீங்க இதைத்தான் பேசணும். ஏற்கனவே அப்பவும் நீங்க அந்த விபி சிங் கொண்டு வந்ததை எதிர்த்ததுதான். அதே மாதிரி ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய திண்டுக்கல் சீனிவாசன், தம்பித்துறை, காளிமுத்து எல்லாருமே எதிர்த்தான் ஓட்டு போட்டாங்க. அந்த அங்கீகாரம் இல்லாம இருக்க ராஜ்யசபால தோற்கடிச்சது யாரு? அன்னைக்கு இருந்து நமது திருச்சி சிவா அவர்கள் அன்னைக்கு தோற்கடிச்சாங்க. ஆக ஒவ்வொன்றும் பழைய கருத்துக்களை பேசிக்கிட்டே போகக்கூடாது. இன்றைக்குள்ள தீர்மானம் என்னது? எதிர்கால சந்ததியினர்கள் ஒரு ஜாதி சண்டை இல்லாமல் ஒரு நல்ல சுமூகமான உறவுகளை இந்த மன்றம் எடுக்க வேண்டும். அதனால் மாநில அரசு எடுக்க வேண்டும். மத்திய அரசுக்கு பொறுப்பு இல்லாட்டி ஒட்டுமொத்தமா சொல்லாதுங்கிறக்காக சொல்றேன். மாண்புமிகு உறுப்பினர் செல்வபிரந்தகை.
மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அருள் இருக்கேனா? அருள் பேசிட்டு அருள் சாரி அருள். மாண்புமிகு பேரவைத் தலைவரே, பாட்டாளி மக்கள் கட்சி துவக்கியதே இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு இடஒதுக்கீடு தான். எங்க கட்சி புறக்கணிக்கிறீங்க, வருத்தமா இருக்குது. சாதிவாரி புறக்கணிக்கல, ஜிகே மணி இல்லைன்னு உடனே அப்போ நீக்கிறது. ஜிகே மணி அடுத்த உறுப்பினர் இருக்கும்ல. நாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்பதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொடர்ந்து வலியுறுத்தி இருக்கிற மிக முக்கியமானது. இன்று வரையில நாங்கள் அதை தொடர்ந்து வலியுறுத்தி இருக்கிறோம். இந்திய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும்ங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அதை நாங்க ஆனா நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கான முழு அதிகாரம் இருக்கும் பொழுது நம்ம தட்டி கழிக்க கூடாது. 1931 ஆண்டு ஆங்கிலேய காலத்துல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அதுக்கு பின்னாடி எத்தனையோ கட்சிகள் இங்க நம்ம இந்தியாவில் ஆண்டாலும் கூட இதுவரையில சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படவில்லை. அது என்பது ரொம்ப வருத்தத்தக்க செய்தி. இப்ப சாதிவாரி கணக்கெடுப்பு மத்திய அரசு நடத்த வேண்டும் சொல்லி நம்ம காலம் தாழ்த்துவது மிகப்பெரிய தவறு. சாதிவாரி கணக்கெடுப்பை ஊராட்சிகளே நடத்தலாம் கூட அந்த அமைப்புகளுக்கு கூட அதிகாரம் இருக்கிறதுன்னு சொல்றாங்க. இப்ப நம்ம அவையில தொடர்ந்து ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. பீகார்ல சாதிவாரி கணக்கு நடத்தப்பட்டது, கர்நாடகாவில் நடத்தப்பட்டது. அந்த பீகாரில் நடத்தப்பட்டதுல உச்ச நீதிமன்றம் தடை செய்யப்பட்டதாக ஒரு தவறான செய்தி சொல்லப்படுகிறது. அது தடை செய்ததாக எங்கேயும் சொல்லல. அதுல அந்த அளவை அதிகப்படுத்தியதான் தவறு என்று அதை சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே அது எந்த இடத்திலையும் எந்த ஜட்ஜ்மெண்ட் உச்ச நீதிமன்றத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பை பீகாரில் நடத்தியது தவறு என்று சொல்லப்படவில்லை. அது தவறு என்ன சொல்லியிருந்தா நம்பிக்கை இங்க நம்ம நடத்தவில்லை. அவங்க அந்த இடஒதுக்கீட்டுடைய அளவை அதிகப்படுத்தி தான் தவறு என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்தவரையில இந்த மாபெரும் அவையில சாதிவாரி கணக்கு நடத்த மாநில அரசுக்கு உரிமை இல்லை என்று ஒரு தோற்றத்தை உருவாக்கப்பட்டிருக்கிறது. இங்க இருக்கிற சில பேர் பேச கருத்து, அந்த கருத்துக்களை அவையிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நீங்க பேசுறதா நீக்க சொல்றீங்க. இல்ல, ஜாதிவாரி கணக்கெடுப்ப தமிழக அரசு எடுக்கணும்னு உங்க கோரிக்கை வச்சிருக்கீங்க. அதை நீக்க சொல்லலையா? அதான் நீக்க சொல்லுங்க. இங்க பேசுறவங்க உச்ச நீதிமன்றம் பீகார்ல கொடுத்த நீதிமன்றம் பீகார் மாநில அரசு எடுத்த அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு இல்ல. மாண்புமிகு உறுப்பினர், பீகார்ல மக்கள் தொகை கணக்கெடுக்கல, மக்கள் தொகை சர்வே எடுத்தாங்க. சர்வே எடுத்ததுல சர்வே வேற, மக்கள் தொகை ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேற. சர்வே தேர்தலுக்கு முடிஞ்ச உடனே ஒரு சர்வே சொன்னாங்கல்ல, அதே போலதான் சர்வே இருக்கும். மக்கள் தொகை கணக்கெடுப்புங்கிறது ஆஃப்டர் ஜட்ஜ் அந்த நம்ம தேர்தல் வாக்கெல்லாம் எண்ணின பிறகு வந்திருக்குல்ல, அதுதான் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கும் சர்வேக்கும் உள்ள டிஃபரன்ஸ். பதிவு பண்ணிட்டு போதும் உட்காருங்க. ஜாதிவாரி கணக்கெடுப்பு சர்வே நீங்க பேசுங்க. அதனாலதான் நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் நயனா நாகேந்திரன் எல்லா இடத்திலையும் எடுக்கல. அதான் ஒரு எம்பி சொன்னார், நீ சொன்னது அதுதான். தயவு செய்து சீர்குலைக்காதீங்க. பதிவு பண்ற நான் சொன்னது பீகாரில் எடுக்கப்பட்டதுக்கு நீதிமன்றம் தடை விதித்ததாக இங்கே சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறார்கள். அதனால நீங்களும் சொன்னேன். அதை நீக்க முடியாது. நீங்க சொன்னது உச்ச நீதிமன்றத்தில், நீதிமன்றத்தில் அந்த ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. அது என்ன உங்களுக்கு தர சொல்ல உட்காருங்க, கொடுத்துடலாம். நான் கேட்பது இங்கே கொண்டு பேரவைத் தலைவர் நீங்க ஜட்ஜ்மெண்ட் இல்லைன்னு சொல்லி அவங்க பதில் சொல்லணும்ல. ஒரு விளக்கம் மட்டும்தான். பீகாரில் நடத்தப்பட்டது சாதிவாரி கணக்கெடுப்பு தான்.
அவ்வாறு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு தடை இல்லை என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. அந்த அடிப்படையில் சாதிவாரி கணக்கெடுப்பின் அடிப்படையில் இடஒதுக்கீடை 65 விழுக்காடாக பீகார் அரசு உயர்த்தியது. அதை எதிர்த்து ஒருவர் பட்னா உயர்நீதிமன்றத்தில், உச்சநீதிமன்றத்தில் இல்லை, பட்னா உயர்நீதிமன்றத்தில் அந்த சாதிவாரி கணக்கின் அடிப்படையில் இடஒதுக்கீடை உயர்த்தியதை எதிர்த்து ஒருவர் வழக்கு தொடுக்க அதற்கு தடை போட்டிருக்கிறது. இதுல உச்சநீதிமன்றத்துக்கு எந்த ரோலும் இல்லை. ஒரு மாநில அரசு எந்த கணக்கு எடுக்கும் தடை இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். முதலமைச்சர் சொன்னாங்க, மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து நம்ம ஒன்றிய அரசு எடுத்தா மட்டும்தான் எல்லா ஒன்றிய அரசுலயும் இடஒதுக்கீடு இருக்கு. எப்படி இதை ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு முடிவு எடுக்க முடியும்? முடிவு சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. இல்ல அருள் 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 பேசுங்க. உங்களை இப்ப மாண்புமிகு பேரத்தில் அவர்களே, சட்டத்துறை அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வன்னியர் சமுதாயம் கொண்டு வந்த 10% இடஒதுக்கீடு குறித்து உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை தந்தது. அந்த தீர்ப்பிலே அந்த சமுதாயத்தை சார்ந்த கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதார மேம்பாடு போன்ற தரவுகளை ஆராய்ந்து இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்கின்ற தீர்ப்பை உச்சநீதிமன்றம் தந்தது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அந்த தீர்ப்பினுடைய அடிப்படையிலே நீதியரசர் பாரதிதாசன் கமிஷனுக்கு கல்வி, வேலைவாய்ப்பு போன்ற தரவுகளை உடனடியாக இந்த அரசை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அந்த தரவுகளை தந்துவிட்டார். பொருளாதார மேம்பாடு குறித்து ஜாதிவாரி கணக்கெடுப்பின் அடிப்படையிலே தான் நாம் அங்கே அவர்களுக்கு அந்த புள்ளி விவரங்களை தர முடியும். ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது ஒன்றிய அரசினுடைய சென்சஸ் எடுக்கின்ற பொழுது அவர்கள் சேர்த்து எடுக்க வேண்டும். 2021ஆம் ஆண்டு சென்சஸ் இன்றைய வரைக்கும் அவர் எடுக்கப்படாமல் இருக்கிறது. எனவே 2021ஆம் ஆண்டு சென்சஸை உடனடியாக எடுத்து, மக்கள் தொகை கணக்கெடுப்பை உடனடியாக எடுத்து அதோடு சேர்த்து ஜாதிவாரி கணக்கெடுப்பையும் எடுங்கள் என்றுதான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒன்றிய அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கின்றார்கள். நீங்கள் சொல்வதெல்லாம் கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆக்ட் 2008 படி நீங்களே எடுக்கலாம் என்று சொல்லுகிற பொழுது அதை ஓவர் ரைட் பண்ணக்கூடிய உரிமை சென்சஸ் ஆக்டுக்கு இருக்கிறது. எனவே சென்சஸ் ஆக்ட் தான் செல்லும். எனவே அதை செக்ஷன் 32 படி அது ஓவர் ரைட் பண்ணக்கூடிய ஒன்று. எனவேதான் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் நீதிமன்றத்துக்கு சென்று வந்துவிடக் கூடாது என்கின்ற நோக்கத்தோடு ஒன்றிய அரசை வலியுறுத்தி ஜாதிவாரி கணக்கெடுப்பை உடனடியாக எடுங்கள் என்று நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். எனவே ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது சென்சஸ் அடிப்படையில் எடுத்தால்தான் செல்லும். கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆக்ட் 2008 எடுக்கின்ற பொழுது அதை ஓவர் ரைட் செய்யக்கூடிய உரிமை நீதிமன்றங்களுக்கு உண்டு, சென்சஸ் ஆக்டுக்கு உண்டு. அருள் போதும், நிறைய விளையாட்டு. அருள் அருள் உட்காரட்டு. நான் கடைசியா தரேன். அருள் முடிக்கட்டு, அருள் முடிக்கட்டு, அருள் முடிக்கட்டு தரேன். இல்ல நேரம் இல்ல, அருள் முடிய நான் தரேன், நான் தரேன். வேல்முருகன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நீங்க 32 படி சொல்றீங்க, நான் ஏற்றுக்கொள்றேன். இதை மாநில அரசு எடுப்பதற்கு அதிகாரம் இல்லை, எடுத்தது தவறு, நாங்கள் அந்த அடிப்படையில் சாதிவாரி இடஒதுக்கீடு உரிமை தரமாட்டோம் என்று பாரதிய ஜனதா உச்சநீதிமன்றத்திலோ அல்லது அவர்களோ கொள்கை முடிவை அறிவித்தால் அதற்கான பழியை, அதற்கான பாவத்தை, அதற்கான பிற்படுத்தப்பட்ட மக்களிடத்தின் எதிரியாக அந்த கட்சி அதை எதிர்கொள்ளும். ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் அதை எதிர்கொள்ள வேண்டும்? என்னுடைய பாயிண்ட் அங்கதான். அதை நுணுக்கமா கவனிங்க. அருள் பேசு, அருள் பேசி முடிங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் ஆனந்தம் நான் பேசுவதற்கே எங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டேன்ட்டீங்க. பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்கள் கொண்டு வந்த தகவலை அமைக்கி நீங்க தான் தேவையில்லை. தடவை சொல்லி
சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுக்கு அனைத்து உரிமையும் நமக்கு இருக்கிறது. நமக்கு இருக்கும்போது நம்ம மாநில சுயாட்சி பேசுறோம், மாநிலத்தில் அதிகாரம் மாநில சுயாட்சியில பேசும் பொழுது ஏன் மாநிலத்தில் நம்ம அந்த உரிமை இருக்குன்னு உங்க மாநில சுயாட்சியை பேசுகிற மாண்புமிகு நீங்கள் கேட்டுக் கொள்கிறோம். சாதிவாரி கணக்கெடுப்பை தமிழக அரசாங்கம் எடுக்க வேண்டும், உரிமை இருக்கிறது. அமைச்சர் சொல்றாரு 1939 வெள்ளக்காரன் காலத்துலதான் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்பு ஆட்சியில வந்து யாருமே எடுக்கல. அதுக்கு யாருக்கும் தகவல் 2021 மட்டும்தான் எடுக்கல. 10 வருஷத்துக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு எப்ப எடுக்கப்பட்டது? தயவு செய்து இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி நாம் எடுக்க வேண்டும் என்று மீண்டும் மன்றாடி கேட்டு இந்த தயவு செய்து மாநில அரசாங்கமே சுயாட்சி பேசும் நம்ம முதலமைச்சர் அவர்கள் முடிச்சிடறேன். சுயாட்சி பேசும் நம்ம தமிழக அரசாங்கம் நமக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி சாதிவாரி கணக்கெடுப்பை உடனடியாக எடுக்க வேண்டும் என்று எங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பிலும் எங்கள் மருத்துவர் ஐயாவின் சார்பிலும் எங்களுடைய நண்பர்கள் சார்பிலும் வேண்டி முடிக்கிறேன். நன்றி. மாண்புமிகு உறுப்பினர் செல்வ பிறந்தகை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சருக்கு காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக பாராட்டுதலையும் நன்றியும் தெரிவித்து இந்த தீர்மானத்தை காங்கிரஸ் பேரியக்கம் முழுமனதோடு ஆதரிக்கிறது, வரவேற்கிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சமூக நீதிக்கான குரல் கொடுக்கின்ற இயக்கங்கள், கட்சிகள் எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது, இப்பொழுது எங்கு போய் நின்று கொண்டு இருக்கிறது என்பதை தமிழ்நாடு அறியும். இதனால் எத்தனை உயிர் பலிகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை இன்னல்கள், எத்தனை துன்பங்கள், எத்தனை வழக்குகள், இதையெல்லாம் சந்தித்த பிறகு தடம் மாறி யார் இடஒதுக்கீட்டிற்கு சமூக நீதிக்கு எதிராக இருக்கிறார்களோ அவர்களோடு கைகோர்த்து நிற்கும் காட்சிகளையும் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து வருகிறார்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த தேசத்தின் ஓபிசியின் தலைவர் என்று மார்த்தட்டி சொல்லிக் கொள்ளும் தலைவர் 10 ஆண்டுகளாக இந்தியாவில் இருக்கின்ற கேபினட் செக்ரட்டரி அந்தஸ்தில் ஒரே ஒரு ஓபிசி இருக்கிறார், ஒரே ஒரு எஸ்சி இருக்கிறார். ஆக மொத்தம் 3 பதவிகள் மட்டும்தான் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், ஷெட்யூல்ட் இன மக்கள், மலைவாழ் மக்கள் இருக்கிறார்கள். அப்பொழுது இந்த தேசம் எங்கே போய் கொண்டிருக்கிறது? சமூக நீதி கட்டமைப்பில் சமூக நீதி இந்த தேசத்தில் இருக்கிறதா? ஆனால் யார் 100க்கும் மேற்பட்ட பதவிகளை அபகரித்து வைத்திருக்கிறார்கள்? இதையெல்லாம் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இது வரலாற்று சிறப்புமிக்க அவை. முதலில் இந்தியாவில வேலை வாய்ப்புக்கும் சமூக நீதிக்கும் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தது, அந்த தீப்பொறி குரல் எழும்பியது தமிழ்நாட்டு மண்ணில் இருந்து. அதற்கு காரணமான தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராஜர், ஜவஹர்லால் நேருவிடம் சொல்லி எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் ஒதுக்கீடு இருக்கிறது, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் ஒதுக்கீடு வேண்டும் என்று முதல் சட்ட திருத்தை இந்த தேசத்தில் கொண்டு வந்த பெருமை தமிழ்நாட்டை, தமிழர்களை சேரும். ஆனால் உண்மை எப்படி இருக்க, உண்மைக்கு புறம்பாக சமூக நீதிக்கு எதிராக இப்பொழுது ஒரு ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது. ஒன்றிய அளவில் சமூக நீதி என்றாலே அவர்களுக்கு என்னவென்று தெரியாது, வார்த்தைகள் மட்டும்தான், வாய் அளவில் சமூக நீதி. நம்முடைய மாண்பு முதலமைச்சர் எப்படி 3 ஆண்டுகளாக எதை எடுத்தாலும் வெற்றி கண்டு வருகிறாரோ அதே போன்று இந்த சாதிவாரி கணக்கெடுப்பிலும் வெற்றி பெறுவார் என்று முழுமையாக நாங்கள் நம்புகிறோம். சென்சஸ் டிபார்ட்மெண்ட் என்று சொல்லுகிறார்கள், புள்ளியியல் துறை. இந்த புள்ளியியல் துறை யாரிடம் இருக்கிறது? மாண்பு முதலமைச்சரிடம் இருக்கிறதா? தமிழ்நாடு அமைச்சரிடம் இருக்கிறதா? ஒன்றிய அரசிடம் இருக்கிறதா? ஏற்கனவே 2015ஆம் ஆண்டு சீதாராமையா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது சாதிவாரி கணக்கெடுப்பு, மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தார்கள். அப்பொழுது இருந்த ஒன்றிய அரசு என்ன சொன்னது? சென்சஸ் துறை எங்களிடம் இருக்கும் பொழுது சீதாராமையா எப்படி 2015ஆம் ஆண்டு அவர் தனியாக ஒரு நாடு நடத்துகிறார் என்ற கேள்வி எல்லாம் நாடாளுமன்றத்திலும் அங்க இருக்கின்ற சட்டமன்றத்திலும் ஒலித்தது. ஆனால் அதை நடைமுறைப்படுத்த ஒன்றிய அரசு விட்டதா? யார் அப்பொழுது ஒன்றிய அரசு ஆட்சியில் 2015ஆம் ஆண்டு இருந்தார்கள்? சரி, இப்பொழுது நிதிஷ்குமார் அவர்கள் பீகாரில் எடுத்திருக்கிறாரு, அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு அனுமதித்தார்களா? வழக்கு போட்டது யார்? எந்த கட்சியை சார்ந்தவர்கள்? யார் சமூக நீதிக்கு எதிராக இருந்தார்கள் என்பதை நாடறியும். ஆகவே நடிப்பு இல்லாமல், வேஷம் இல்லாமல் உண்மையாக சமூக நீதிக்காக போராடி கொண்டிருப்பார் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள். ஆனால் ஒன்று மட்டும் தெரிந்து கொள்ளுகிறேன்,
இன்று சமூக நீதிக்கு எதிராக இருப்பவர் யார்? சமூக நீதியை ஆதரிப்பவர் யார்? ஏற்கனவே முதலில் 1872 ஆண்டு இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பதற்கு முதல் ஆரம்பிக்கப்பட்டது. 1931 ஆண்டு நடைமுறைக்கு வந்தது. அப்பொழுது இந்தியா விடுதலை பெறவில்லை. அதற்கு பிறகு முதல் 1951 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு, சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது பட்டியல் சாதியினருக்கும் மலைவாழ் மக்களுக்கும் என்று ஏற்படுத்தப்பட்டது. அதற்கு பிறகு மாநில கட்சிகள் மிகப்பெரிய பரிணாம வளர்ச்சி எடுத்து மாநில சுயாட்சிக்காக குரல் கொடுத்த பிறகு மாண்புமிகு பிரதமராக இருந்த VP சிங் அவர்கள் என்ற பிறந்த நாளில மாண்புமிகு முதலமைச்சர் இந்த தீர்மானத்தை கொண்டு வருவது மிகவும் பெருமைக்குரிய விஷயம் என்பதை காங்கிரஸ் பேரியக்கம் கருதுகிறது. 1979 ஆண்டு மண்டல் ஆணையம் ஆரம்பித்தது. 1990 இதை நடைமுறைப்படுத்தப்பட்டது. அதற்கு பிறகு கடைசியாக 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்த பிறகு 2022 ஆண்டு ஜூலையில ஒன்றிய அரசின் அமைச்சர் என்ன பதிலளித்தார்? 2011 ஆண்டு நடத்தப்பட்ட சமூக பொருளாதார சாதி கணக்கெடுப்பு பெறப்பட்ட சாதி விவரங்களை வெளியிடும் திட்டம் ஒன்றிய அரசிற்கு இல்லை என்று சொன்னார்களா இல்லையா? அது என்ன இரட்டை வேஷம்? அங்க ஒரு நாக்கு இங்க ஒரு நாக்கு. உண்மையை பேச வேண்டியதானே. 2011 நடத்தப்பட்ட சாதிவாரி கணக்கெடுப்பு, மக்கள் தொகை கணக்கெடுப்பை ஏன் ஒன்றிய அரசு அறிவிக்கவில்லை? அப்ப சமூக நீதிக்கு இவர்கள் எதிரானவர்கள் என்று அவர்களே பதிவு செய்திருக்கிறார்கள். டெல்லி பல்கலைக்கழகத்தை சார்ந்த பேராசிரியர் சதீஷ் தேஷ்பாண்டே அவர் எழுதிய கட்டுரையில் தெளிவாக எழுதியிருக்கிறார். ஏன் இவர்கள் எல்லாம் சமூக நீதிக்கு எதிராக இருக்கிறார்கள்? ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பு என்றால் அச்சப்படுகிறார்கள், அஞ்சுகிறார்கள்? காரணம் என்னவென்றால், இப்பொழுது ஆளும் 1% யார் என்பது உண்மை உலக மக்களுக்கு தெரிய வரும். ஆகவே இதை கண்டு நடுங்குகிறார்கள், அஞ்சுகிறார்கள். இந்த ஒன்றிய அரசு இருக்கும் வரை இதற்கு வாய்ப்பில்லை, ஆனால் ஒரு நாள் வரலாறு வெல்லும் என்று எழுதியிருக்கிறார். அதே போன்று பேராசிரியர் பத்ரி நாராயணன் கோவிந்த் வல்லபாய் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோசியல் சயின்ஸ் அலகாபாத்தில் இருப்பவர் எழுதியிருக்கிறார். இவர்கள் சமூக நீதி, அரசியலமைப்பு சட்டம் இதை பின்பற்றினாலே இவர்கள் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பையும் மக்கள் தொகை கணக்கெடுப்பையும் நடத்தலாம். ஆனால் இவர்கள் சொல்லும் எல்லா கருத்துக்களையும் தான் இன்று நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் இங்கே தீர்மானமாக முன்மொழிந்திருக்கிறார். அதை நாங்கள் வழிமொழிகிறோம். எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் தேர்தல் பரப்புரையில பேசும்பொழுது சொன்னார், இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தவுடன் எந்த பேதமும் இல்லாமல் சமூக நீதி நிலைநாட்டப்படும், சமூக நீதிக்கான கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று சொல்லி இருக்கிறார். ஆகவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானத்தை காங்கிரஸ் பேரியக்கம் ஆதரிக்கிறது, வரவேற்கிறது. நன்றி. மாண்புமிகு உறுப்பினர் பால் பனோஜ் பாண்டியன் அதிமுக சார்பாக அவங்க கருத்தை கேட்டுக்கிட்டு உட்காருங்க. நான் சாத்தாரு அது முடியெடுத்தார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த தீர்மானத்தை பொறுத்தவரையில் இடஒதுக்கீட்டை தமிழகத்தில் 69% சட்டமாக ஏற்றி சட்ட பாதுகாப்பை கொடுத்த இதய தெய்வ புரட்சி தலைவி அம்மா அவர்கள், சமூக நீதி காத்த வீராங்கனை அவர்கள் கொண்டு வந்த அந்த சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு நடைமுறை, ஒரு தீர்மானம் என்பது இந்த தீர்மானம். காரணம், எந்த நீதிமன்றத்திற்கு சென்றாலும் அங்கு ஒரு கேள்வி கேட்கப்படுகின்றது, ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா என்னவென்று கேட்கப்படுகின்றது. அவ்வாறு நாம் அந்த தகவல்களை, ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாவை கொடுக்கும் பொழுதுதான் இடஒதுக்கீட்டுக்கும் பாதுகாப்பு இருக்கும், 69% பாதுகாப்பாக இருக்கும் என்ற அடிப்படையில் நடைபெறுகின்ற இந்த நடைமுறையை விரைவாகவும், காரணம் இத்தனை ஆண்டுகளில் மக்கள் தொகை கணக்கெடுப்பாக இருந்தாலும் சரி, சாதிவாரி கணக்கெடுப்பாக இருந்தாலும் சரி, பல நிலைகளில் பல மாற்றங்கள், வேலை வாய்ப்புகள் மற்றும் சமுதாய பொருளாதார வேறுபாடு அங்கே முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இதை விரைவாக நடைமுறை செய்து இடஒதுக்கீட்டை பாதுகாப்பதற்கு இந்த நடைமுறை விரைவாக நடைமுறைக்கு வர வேண்டும் என்பதை சொல்லி இந்த தீர்மானத்தை ஆதரிக்கின்றோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். நீக்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் பேச்சு முடிய நான் படிச்சு பார்த்து பண்ணிடுறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மிக முக்கியமான இந்த தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் கலந்து கொண்ட திரு தி வேல்முருகன்,
திரு ஈஸ்வரன், முனைவர் ஜவஹருல்லா, திரு கு சின்னப்பா, டி ராமச்சந்திரன், திரு வி.பி. நாகைமாலி, திரு ம. சிந்தனை செல்வன், திரு நயினார் நாகேந்திரன், திரு இரா அருள், திரு கு. செல்வ பெருந்தகை மற்றும் திரு பால் மனோஜ் பாண்டியன் ஆகியோர் தங்களது கருத்துக்களையும் சொல்லி அதே நேரத்தில் தீர்மானத்தை வரவேற்றும் பேசியிருக்கிறார்கள். அதற்காக என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தீர்மானத்தில் குறிப்பிட்டுள்ளவாறு கல்வி, பொருளாதாரம் மற்றும் வேலைவாய்ப்பு உள்ளிட்ட அனைத்திலும் சம உரிமையும் சம வாய்ப்பும் அனைவருக்கு கிடைப்பதை உறுதி செய்ய அனைத்து நடவடிக்கைகளை இந்த அரசு நிச்சயமாக எடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர்கள் இந்த தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றி தருமாறு கேட்டு அமைகிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது.